இன்னைக்கு சூப்பரான ஒரு சிறுதானிய அடை தாங்க. சான்ஸே இல்ல. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க சட்னி கூடவும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல மாப்பிள்ளை வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "பொண்ண மட்டும் குடுங்க போதும். நான் அப்படியே நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசென்ட்டா கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு எபிசோடு பார்த்தேன். அவ்ளோ ஒரு வாக்குவாதம் இருந்தது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. கண்டிப்பா அது எல்லாருடைய லைஃப்லயும் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லுவேன். அதுல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாங்க, "எங்க அம்மாவ பார்த்துக்க மாட்டேங்கிறா, என் தங்கச்சிய பார்த்துக்க மாட்டேங்கிறா. இவங்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்காகவா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெண்கள்?" அப்படின்னு சொல்லப்போனா, அப்ப பெண்களுக்காக எந்த ஒரு ஆசைகளுக்கும் இடமே இல்லன்னு தான் நான் சொல்ல வருவேன். ஏன்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் கவனிச்சுக்கணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கணும், வீட்டு செலவுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா, வேலை செய்யணும், டீ போடணும், காஃபி போடணும், வீட்ட துடைக்கணும், பசங்கள பார்த்துக்கணும். இப்படி ஒரு மெஷின் மாதிரி சேவை செய்றதுக்கு ஃப்ரீயா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வராங்களே, இது எந்த விதத்தில நியாயம் சொல்லுங்க? ஏன்னா, இன்னமும் இந்த மாரிலாம் நாட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.